ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ராகி மாவு வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ராகி பன் தோசை அதே மாவை வச்சு ராகி பணியாரமும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ராகி பணியாரத்தை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. வாங்க அதை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ராகி மாவு 1 கப் எடுத்துருக்கிறேன். எந்த கப்பில் நம்ம எடுக்கிறோமோ அதே கப்பில் எல்லாமே அளந்துக்காங்க. அதே கப்பில் 1 கப் ரவை சேர்த்துருக்குறேன். நீங்கள் வறுத்தது வறுக்காது எது வேணாலும் சேர்க்கலாம். 1/2 கப் தயிர், அதே கப்பில் 1 கப் தண்ணி, இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, கட்டி இல்லாமல். தயிர் ரொம்ப புளிப்பான தயிராக ஊற்றாதீங்க, லேசான ஒரு புளிப்பாக இருக்கிற தயிரை சேர்த்துட்டாங்க, அப்போ தான் அந்த ருசி நல்லாயிருக்கும். இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். உங்ககிட்ட வெள்ளை ரவை இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கோதுமை ரவை சேர்த்துக்காங்க. ஆனால் 1/2 மணி நேரம் நீங்கள் ஊற வைக்கணும். இந்த தோசைக்கும் பணியாரத்துக்கும் சூப்பரான ஒரு தேங்காய் சட்னி பண்ணிக்கலாம். தேங்காய் 1/2 மூடிக்கும் குறைவாக கட் பண்ணி போட்டுக்காங்க. அது கூடவே காரத்துக்கு பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை நிறைய சேர்க்காதீங்க, டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். இஞ்சி ஒரு சின்ன பீஸு, பூண்டு 2 பல் சேர்த்துக்காங்க, கருவேப்பிலை கொஞ்சமாக, இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், இது போல் கெட்டி சட்னியாக தான் இருக்கணும், தண்ணி நிறைய விட வேண்டாம். தோசைக்கு வெங்காயம் கேரட் எல்லாம் சேர்க்க போகிறோம். அதை நம்ம இப்போ தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்காங்க. எண்ணெய் காய்ந்ததும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்காங்க. கடுகு வெடிச்சதும் அதில் இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இது 3மே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பொடுசாக கட் பண்ணிக்காங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த இஞ்சும் பச்சை மிளகாவும் எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகணும், அப்போ தான் நமக்கு தோசையில் கடிப்படும் போது அந்த காரம் தெரியாது. இப்போ பெரிய வெங்காயத்தில் சின்ன சைஸாக எடுத்து பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்காங்க. வெங்காயம் நிறைய பெருசாக சேர்க்குறப்போ தோசை கரெக்டாக வராது, அதனால் சின்ன சைஸாக கட் பண்ணிக்காங்க. கேரட் 1 துருவி அதோடு சேர்த்துக்காங்க. கேரட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க. கொத்தமல்லி தழை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் கொஞ்சமாக சேர்த்துக்காங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா தோசையில் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் கேரட் ரொம்ப வேக வைக்க வேண்டாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு தான் மாவில் சேர்க்கணும். நம்ம ஊற வச்ச மாவு பார்த்திங்களா, ரவை எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்குது. இப்போது நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி தண்ணி சேர்க்காமல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் தண்ணி வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது போல் நல்லா அரைச்சிக்காங்க. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம அரைச்ச மாவு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்காங்க. மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே போல் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க. இப்போ நம்ம ஆற வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக ஆப்பசோட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேருங்க, நிறைய சேர்த்துறாதீங்க. ஆப்பசோட சேர்த்தா இன்னும் சாஃப்டாக கிடைக்குங்கிறதுக்காக நான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்காங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க. அவ்வளோதான், மாவு ரெடி. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்காங்க. நமக்கு மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாவு வச்சு தோசையும் பணியாரமும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசை தவா வச்சுக்காங்க. கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்காங்க. இப்போ ஒரே ஒரு கரண்டி மாவு எடுத்து ரொம்ப தேய்ச்சி விட வேண்டாம், லைட்டாக ரொம்ப குமிழாக இருந்ததுன்னா லைட்டாக தேய்ச்சி விட்டுக்காங்க போதும். உங்ககிட்ட ஆப்பச்சட்டி இருந்தது அப்படின்னா அதில் கூட நீங்கள் பண்ணலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாம்.
ஒரு 2 நிமிஷம் கழித்து மூடி எடுத்து பாருங்கள். நல்லா மேலே வெந்து வந்திருக்கு பாருங்கள். கலர் சேஞ்ச் ஆகிருக்குது. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த தோசை செய்கிறப்போ தீயை ரொம்ப குறைவாக வச்சுக்காங்க. அப்போ தான் ஒரே மாதிரியே நமக்கு வெந்து வரும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு இடம் நல்லா வெந்து வேகாமையும் இருந்துகிட்ருக்கோம். திரும்பவும் நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பன் தோசைக்கு நல்ல காரசாரமான கார சட்னி இல்லைனா ஆனியன் சட்னி இந்த மாதிரி சட்னியெல்லாம் வச்சு நீங்கள் சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு ராகி பன் தோசை ரெடி ஆகிடுச்சு. மிச்சம் இருக்கிற மாவையும் இது போல் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம மூடி வச்சு வேக வைக்கிறதுனால ரொம்ப ஈவனாக சீக்கிரமாக வேகும். அதனால தான் ராகி உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. அடிக்கடி உணவுல சேர்த்துக்காங்க. நம்ம இதே மாவு வச்சுட்டு ஒரு பணியார ரெசிபியை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு தோசை. பணியாரக்கல்ல இது போல் ஆயில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்காங்க. மாவு கரண்டி வச்சோ அப்படி இல்லைன்னா டம்ளரில் ஊற்றியோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்காங்க. நம்ம குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது என்ன ஸ்நாக்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி டைமில் இது போல் நம்ம செஞ்சு கொடுக்குறப்போ ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 2 நிமிஷம் மூடி போட்டு நம்ம வேக வைப்போம். பணியாரம் ஒரு சைடு வந்துருச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு சைடுமே வெந்துருச்சு. நம்ம இப்போ எடுத்துக்கலாம். நம்ம மிச்சம் இருக்கிற மாவையும் இது போல் பணியாரம் சுட்டு எடுத்துக்கலாம். நீங்களும் ஒரு டைம் ஒரே மாவில் இது போல் 2 வகையாக செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நமக்கு சூப்பரான ராகி பன் தோசையும் பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு. இந்த ராகி பன் தோசை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.